வணக்கம். நீங்க தன்னம்பிக்கையுள்ள நபரா? நான் சொல்ற இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். 1. தேவைக்கு பேசுவீங்க, அதிகமா கவனிப்பீங்க. 2. ஒரு வேலை செய்யறதுக்கு முந்தி யோசிப்பீங்க, செஞ்ச பிறகு யோசிக்க மாட்டீங்க. 3. நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னா மற்றவங்களை எதிர்பார்த்து நிக்க மாட்டீங்க. 4. உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தா நீங்க அமைதியா இருப்பீங்க, பந்தா காட்ட மாட்டீங்க. 5. மன தைரியமா இருப்பீங்க. சரி, நடப்பவை எல்லாம் நன்மைக்கே. நீங்க உங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமா ஒரு கெட்டது நடக்கும் பொழுதுதான் இதை அதிகமா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு வீட்டில் ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இறைவன் மீது பழி போடுவாங்க. இறைவனுக்கு கண்ணே இல்லை, ஏன் என்னோட வாழ்க்கையில் மட்டும்தான் விளையாடணுமா அப்படின்னு சொல்லி பழி போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நாளோ கொஞ்சம் வருஷமோ கழிச்சு கண்டிப்பாக தெரியும், அன்னைக்கு நடந்தது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும். அதனால் யார் மீது பழி போட்டும் பிரயோஜனம் இல்லை. நடக்கிறது எல்லாம் நம்மளுடைய நன்மைக்கு தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குறைவாக பேசுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? குறைவாக பேசுகிறவங்க பெரும்பாலும் சிந்திக்கும் நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் தனிமையிலே தான் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக பேசுவாங்க. அவங்க மற்றவங்க பேசுகிறத கவனமாக கவனிப்பாங்க. அவங்க எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அவங்க தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பாங்க, சிறந்த முடிவுகளை எடுப்பாங்க. இவங்க பெரும்பாலும் அமைதியாக தான் இருப்பாங்க. உங்களுடைய மரியாதை கூடணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ற இந்த 6 விஷயத்தை கடைபிடிங்க. 1. உங்களை நீங்க நம்புங்க. 2. மற்றவங்களை குற்றம் குறை சொல்லாதீங்க. 3. மற்றவர்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாதீங்க. 4. மற்றவர்கள் முன்னாடி புத்திசாலி அப்படின்னு காட்டிக்கிடாதீங்க. 5. நீங்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்க. 6. உங்களுடைய ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க போற இடத்துல மரியாதை கூடும். நான் சொல்றது சரினா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.